ஒரு வழியா திமுக இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 3 IPS ஆபீசர்களை இடமாற்றம் பண்ணிருக்காங்க. எந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு? கரூர் சம்பவத்துக்கா? பன்னிட போறாரு. முன்னாடி ஏஆர் ரகுமானோட நிகழ்ச்சியில 10,000 ரூபாய் கொடுத்து நாங்க போனோம், எங்களை உள்ள விடவே இல்லை, இது என்ன மேனேஜ்மெண்ட், வாட் ஹவ் தி டன் டு அஸ் அப்படின்லாம் பேசினாங்க இல்லையா? அதுல கூட நாங்க ரீஃபண்ட் கொடுக்குறோம் அந்த ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி நடத்துற தரப்பு சொல்லி இது வரைக்கும் காசு கொடுக்கவே இல்லையே. அந்த நிகழ்ச்சியில அந்த சம்பவம் ரிப்போர்ட் ஆன 2 நாளுக்குள்ள 3 IPS ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணாரு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நல்ல வேலை அந்த நிகழ்ச்சியில யாரும் இறக்கவும் இல்லை, ஒருத்தருக்கு காயப்படவும் இல்லை. இருந்தாலும் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பேர் கிட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க IPS ஆபீசர்ஸ் மேல. ஆனா இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் காயப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு அதிகாரி மேல ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. எப்படி? ஒரு நபர் விசாரணை குழு, ஏன் அரை நபர் நீங்க பார்ட் டைமா செய்யுங்கன்னு யாராவது அரேஞ்ச் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் அந்த சம்பவத்துல கத்தியை வச்சிருந்து நிறைய பேர் மக்கள் எல்லாம் குத்துனாங்க ரேண்டமா அப்படின்னு பெண்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மயக்க மருந்து பயன்படுத்தினது அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. செருப்பு வீசினதுக்கான வீடியோ எவிடன்ஸே இருக்கு. அப்ப யார் அந்த கலவரத்தை உருவாக்குனாங்கன்னு ஒரு பெரிய போலீஸ் டீம் அமைச்சு நீங்க விசாரணை பண்ணுவீங்களா? ஒரு நபர் குழு எதுக்கு? கேட்டா நாங்க நஷ்டஈடு கொடுத்துட்டோம். இதுதான் திமுகவின் உண்மை முகம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் காசை விட்டு எரிஞ்சுட்டா, அதுவும் இது நம்ம டாக்ஸ் பணத்துல காசை விட்டு எரிஞ்சுட்டா மக்கள் வாய மூடிட்டு இருப்பாங்க. உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பா? திமுக உண்மையான முகம். ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சிக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம், ஆனா மக்களோட சாவுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம். பட் அண்ணாமலையோட உண்மையான முகம் தாவேகா ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த மனுஷன் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாம உண்மையான நிலை என்னன்னு சொல்றாரு. உண்மையான ப்ராப்ளத்தோட காசு என்ன, சொல்யூஷன் என்ன, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னு இப்ப எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றீங்க. பிரதர் 4 வருஷமா அவர் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த விஷயத்தையும் வெறும் அரசியல் ஆதாயம் மட்டும் பார்க்காம அதோடைய காரணம் என்ன, அதோடைய தீர்வு என்ன, எதை பெட்டரா பண்ணிருக்கணும், யார் மேல குற்றம்னு அவ்வளவு அழகா பிரிச்சு சொல்லுவாரு. ஆனா நீங்க தான் அவரை சங்கின்னு முத்திரை குத்தி ஸ்டீரியோடைப் பண்ணி அவரை பார்க்காம வீடியோவை அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இனிமேலாச்சும் யார் மேலையும், அண்ணாமலை மட்டும் இல்ல, யார் மேல எந்த முத்திரையும் குத்தாம அந்த வீடியோட எடிட்ஸ் மட்டும் பார்க்காம நீங்க அண்ணாமலை எடிட்டர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவர் திமுக சப்போர்ட்னே சொன்னீங்க நாக்கு கூசாம. சோ இனிமே எடிட்டட் வீடியோஸை பார்க்காம அட்லீஸ்ட் படிச்சவங்களுடைய ஃபுல் வீடியோவை பார்த்து அது நல்லதா கெட்டதா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் ரிக்வெஸ்ட் டு விஜய் அவர்கள், ரொம்ப எமோஷனலா வீடியோ போட்டிருக்காரு, மனசுல இருந்து போட்டிருக்க மாதிரி தான் எனக்குமே தெரியுது. பட் உண்மை மக்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஜென்ரிக்கா மேலோட்டமா சொல்றாங்க விஜய் அவர்களே. இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தை பத்தியும், அதுக்கப்புறம் இந்த கத்தி விஷயத்தை பத்தியும், செருப்பு வீசுற விஷயத்தை பத்தியும் டீட்டெயிலா மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னாதான் உங்க மக்களுக்கு போய் சேருது. அண்ட் அண்ணாமலை அவர்களோட உண்மை முகம் இதுதான். செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும் பொழுதே அவர் எதிர்த்து நின்னவர் அண்ணாமலை. 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 2 வருஷம் யாருமே திமுக எதிர்க்காதப்போ எதிர்கட்சி தலைவரா அவ்வளவு ஆக்டிவா இருந்தவர் அண்ணாமலை. தோ நீங்க அவருக்கு MLA கூட ஆக்கலன்றப்போ திஸ் இஸ் அண்ணாமலை.